பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 திவ்யாவுக்கு ரொம்ப ஆட்டிடியூடுங்க, ரொம்ப ஓவராக பண்ணுதுங்க. சுடு தண்ணியை காலில் ஊற்றிக்கிட்டு இங்கேயும் எங்கேயும் சுற்றிக்கிட்டு துஷார் கடுப்பாயிட்டான். எனக்கு பிடிக்கல சார், மேனேஜர் நடந்துக்கிட்டது எனக்கு பிடிக்கல, இப்போ கிரிட்டிக்கலாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிட்டான். அது இங்கே கற்றுதா அங்கே கற்றுது என்ன நினச்சிக்கிச்சுன்னா, நம்ம புதுசாக வந்திருக்கோம், நம்ம கேப்டனால எல்லோரும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிதா என்னன்னு தெரில. நல்லா தான் பேசுது, அதே நேரத்தில் கத்துதுன்னு பார்வை சொன்னாங்க. இப்போ இவங்கெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை ஒரு பக்கம் இங்கே வம்பெழுத்துக்கிட்டு இருக்கான், சாண்ட்ரா ஒரு பக்கம் வம்பெழுத்துக்கிட்டு இருக்கு. அமித்தை தவிர வந்த ஒயில் கார்டில் 3 பேருமே தருதலைங்க. அது க்ளீனாக தெரிஞ்சு போச்சுங்க, சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. திவ்யா அழகாக இருக்கே, கொஞ்சம் நல்லா அறிவாக பேசுது, டிசிப்ளினாக இருக்குன்னு பார்த்தா போய் சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது சிகரெட் பாட்டு, சும்மா அப்படியே நல்ல மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்குங்க, டீ டோட்டலர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி. எப்படி கண்ணி நல்லா தெளிவாக சொல்லுது, யாருக்கும் ஐடியா இல்லைம்மா, நாங்கள் வந்து எப்போதும் போல தான் இது பண்ணோம். நீ ஏம்மா இப்படி ரியாக்ட் பண்ண, சொன்ன விதம்னு ஒன்று இருக்குல்ல. அக்கா இது நாட்ஸ் மை கால், அவங்க தான் வந்து சொன்னாங்க, கெஸ்ட்டு வந்து என்னை இது பண்ண சொன்னாங்க, எதுவுமே யாருமே எதுவும் பண்ண மாட்டீங்க, என்ன இது இப்படியே இருக்கீங்க, என்ன ஹோட்டல் இது அப்படிங்கிற மாதிரி திட்டினாங்க என்ன. அதனால தான் இட்ஸ் நாட் மை காலாம். அப்புறம் எதுக்கு நீ கேப்டனாக இருக்க? நீ வீட்டோட கேப்டன் மட்டும் இல்லை, மேனேஜரும் நீ தான் பண்ணணும். நீயே தூங்கிட்டு இருக்க, ஏன்னா நைட்டு போய் திவாகர்கிட்ட வம்பளத்து விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. எப்ஜே கூட போய் சிகரெட் அடிச்சுட்டு வந்து தூங்கிட்டு இருக்க. நீ சிகரெட் அடித்தா எப்படி காலையில் எழுந்திரிக்க முடியும்? திவ்யா கணேசன் சொல்லுங்கள் மேடம். ஒன்றும் முடியல. இதில் நிறைய பேர் வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க, கமெண்டில் திட்டிகிட்டு இருக்காங்க, நீ வந்து பாருவோட சொம்பா, பாருக்கு பிஆரா? டே நான் எங்கடா பிஆர் பண்ணுறேன், நான் இங்கே நடக்கிறத சொல்கிறேன்டா. எல்லோரும் சேர்த்து ஒரே ஆளை குத்துறாங்க, கேம் வந்து திவார் பார்வதின்னு போயிட்டே இருக்கு, அதை மாற்றுங்கடா, பல பேர் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கடா கேமு, அப்போ தாண்டா ஒரு சுவாரஸ்யமாக 100 நாள் போவோம் அப்படின்னு சொன்னால் என்னக்கிட்ட ஏறிக்கிட்டு வர்றாங்க. நான் ஏதோ விஜய் டிவியில் உள்ளவங்க திட்டிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். விஜய் டிவி நான் எதுக்கு திட்ட போகிறேன்? இந்த ஷோ மட்டும்தான் நான் பேசுகிறது, இந்த ஷோவில் என்ன நடக்குது ஷோக்குள்ளே, அவ்வளோதான். தனிப்பட்ட நபரை யாரையுமே நான் திட்டவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன், அது கிடையாது. இந்த ஷோக்குள்ளே உள்ள ஒரு கேரக்டர் நான் பேசுகிறேன். அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே கமெண்டில் வந்து தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. வன்மத்தை கக்காதீங்க, புரியுதா? நான் வந்து யாரையும் திட்ட கிடையாது. ஏன்னா ஷோ கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் டிவியில் உள்ளவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அன்பு கேங் 3.0 மாதிரி க்ரியேட் பண்ணிட்டாங்க. வந்து ஒயில் கார்டு வந்துக்கிட்டு குறிப்பிட்ட சில பேரை மட்டும் டார்கெட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க, அவங்கள அசிங்கப்படுத்துறது வெளியேற்றுறதுலே இருக்காங்க. அதனால் சொன்னேன், நான் யாருக்கு பிஆர் வேலை பார்க்க போகிறேன்? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சில பேர் தான், மக்கள்லாம் என்ஜாய் தான் பண்ணுறாங்க, சில பேருக்கு பிடிக்கல, மேபி அவங்களுக்கு வேறு யாரையும் பிடிக்கலாம். ஸோ அதனால் பிஆர் பார்வதி பிஆர்னு சொல்லலாம். நான் யாருக்கும் பிஆர் கிடையாதுங்க, நான் நடுநிலையே தான் பேசுகிறேன். கேமாக பார்க்குறேன், நான் 100 நாளைக்கு பார்க்குறேன். இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு போகிறது கிடையாது. அக்ரெசிவாக கேம் ஆடுறாங்கன்னா அமைதியாக அன்பு கேங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு அன்பை செலுத்திக்கிட்டு தாலாட்டு பாடிக்கிட்டு இருக்க முடியாதுங்க. பிக் பாஸுக்கு எதுக்கு வர்ற? ஒன்று டேலண்ட்டை காட்டணும், டேலண்ட்டை எவனும் காட்டுறது கிடையாது, தூங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சது வினோத் மட்டும்தாங்க அவர் டேலண்ட்டை காட்டிகிட்டு இருக்காரு, மற்றவங்களாம் அப்படியே தூங்கி விழுந்துக்கிட்டு இருக்காங்க, தூங்கிக்கிட்டே இருக்காங்க. சண்டை போட்டாலே அவங்க கெட்டவன்றாங்க. ஏன்னா கேம் விடாது. இங்கே என்ன உட்காந்து தாலாட்டு பாடிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி இருந்துச்சுட்டு 100 நாள் முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அதை புரிஞ்சுக்கங்கடா. விளையாடவே மாட்றாங்க. சொல்லுது இது திவ்யா சொல்லுது 28 days வந்து பேசலை, இன்றைக்கி வந்து என்ன புதுசாக பேசுகிறாங்களாம். அப்படி தான் பேசுவாங்க. போன வாரம் விஜய் சேதுபதி அடித்த அடியில் இப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கான். நேற்று டான்ஸ் ஆடினா இன்றைக்கி பேசியிருக்கான். அது உனக்கு பொறுக்கலையாமா? என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரிலங்க இந்த திவ்யா. அப்புறம் சொல்லிடுச்சு, நீங்கள் ஹோட்டல் நடத்துங்க, நடத்தாட்டி போங்க, ரன் பண்ணால் பண்ணுங்கள், பண்ணாட்டி போங்கங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அதாவது கொஞ்ச நாளில் வெளுத்துரும் பாருங்க திவ்யாவோட கண்டிஷன்லாம். கொஞ்ச நாளில் அதோட கேரக்டர் வெளில வந்துடும். சிகரெட்டு குடிக்க பாருங்க, சிகரெட்டு தம்பி சிகரெட் இருக்கா, மாப்பிள்ளை சிகரெட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எப்ஜெக்டை கேட்டுக்கிட்டு இருக்கு. அவனே ஒரு ஃப்ராடு போய, அவன்கிட்ட போய் சிகரெட் தம்பி சிகரெட்டு போகலாமா, சிகரெட்டு அப்படிங்கிற மாதிரி அது இருந்துக்கிட்டு இருக்கு. அன்பு கேங்கில் போய் ஐக்கியம் ஆயிடுச்சு. அக்கான்ட்டு கண்ணிக்கிட்ட போகுது. எப்ஜே இன்னும் சபரிட்டு மட்டும் தான் போகல, அவனை ஸ்டாச்சுவை உட்கார வச்சுட்டாங்க, இல்லைன்னா அங்கேயும் போயிடும். திவ்யா கொஞ்சம் நல்லா ஆடுமா, உன்னை நம்பி தான் இருந்தோம், அதுவும் போச்சாப்பா. லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இதை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.